அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்திற்கு பலன் கூறுவது எப்படி? இதுதான் பேசிக்கான விஷயம். எடுத்தோடனே நம்ம தசாபத்திக்குள்ளே போக முடியாது, சரிங்களா? ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதியுடைய நிலையை கணித்துவிட்டு தான் தசாபத்திக்கு செல்ல வேண்டும். ஒரு ஜாதகத்தில் குறைஞ்சபட்சம் லக்னத்தையோ லக்னாதிபதியோ ராசியோ குரு பார்த்திருந்தால் அந்த ஜாதகம் ஓரளவுக்கு யோக ஜாதகம் தான். லக்னம் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார்கள் அதை பொறுத்து தான் தசாபுத்தியில் அவருக்கு ஏற்படும் நல்ல கெட்ட பலன்களில் கூடுதல் குறைவோ ஏற்படும். லக்னாதிபதி கெட்டிருந்தால் யோக தசைகள் நடந்தாலும் பெரிய யோக பலன்கள் நடக்காது. அதே சமயத்தில் லக்னாதிபதி நன்றாக இருந்து யோக தசை நடக்கும்போது அந்த ஜாதகர் கொடுத்து வைத்தவர், எல்லா யோக பலன்களும் நன்றாகவே நடக்கும். ஜாதகர் உலக இன்பங்களை அனுபவிக்க பிறந்தவர் என்றே கூறலாம். இந்த அமைப்பில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா எதை எப்படி கணிப்பது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். லக்னம் லக்னாதிபதி 1, 5, 9 சூரிய சந்திரர்கள் இவர்களை வைத்துத்தான் அந்த ஜாதகத்தின் தராதரத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும். இந்த அமைப்பில் ஒரு உதாரண ஜாதகம் மூலம் அதை பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 1/5/1984 3:25 PM அளவில் பிறந்திருக்காங்க. மேச ராசி, பரணி நட்சத்திரம், கன்னி லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 4ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இங்கே பார்த்தீர்கள் என்றால் பாபரான செவ்வாய் அட்டமாதிபதியான 3-8 கூடிய அட்டமாதிபதியான செவ்வாய் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். சூரியனை சனி பார்க்கிறார். இந்த அமைப்பில் தந்தைக்கு ஆகாத நிலை. இவருடைய தந்தையார் செவ்வாய் திசையிலேயே இறந்து விட்டார். அதே சமயம் லக்னாதிபதி ராசியும் குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இருக்கிறார்கள். அப்போ 50-50 பலன் தான். முதலில் பாபத்துவம், பின்பு சுபத்துவம். அதாவது உச்ச வக்ர சனியின் பார்வையில் இருக்கிறார்கள். அதே சமயம் குருவின் பார்வையும் 8ஆம் இடத்திற்கு விளைகிறது. 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் இந்த ஜாதகர் பிறந்த இடத்திலிருந்து தூர இடத்திற்கு நகர்ந்து பணிபுரிவார். அதே மாதிரி தான் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா பிறந்த இடத்திலிருந்து தூர இடத்தில் பணிபுரிகிறார். அரசாங்க அதிகாரியாக இருக்கிறார். ஏனென்றால் சிம்மாதிபதி இரண்டும் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். அதாவது மேசம் அதிக சுபத்தன்மை அடைந்திருக்கிறது. மேசத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். மேசம் காடு மலைகளை குறிக்கக்கூடிய பாவகம், செவ்வாயும் அதே போல காடு மலைகளை குறிக்கக்கூடிய பாவகம். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். இப்படித்தான் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் பலன் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் புத்தியிலே திருமணம் ஆகிருக்கு. ஏனென்றால் 3ஆம் இடம் வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் செவ்வாய் திசையிலேயே இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்திருக்கும். செவ்வாய் திசை ஒரு பகுதி சரியில்லாமல் இருந்தாலும் ஒரு பகுதி நன்றாகவே இந்த ஜாதகத்துக்கு சென்றிருக்கும். அடுத்ததாக 5ஆம் அதிபதி சனி உச்சமாகி இருப்பதும், சூரியனின் பார்வையில் இருந்தாலும் புதன் சுக்கிரனின் பார்வையில் இருப்பதும், புத்திரகாரகன் குரு ஆட்சி பெற்றிருப்பதும், அந்த புத்திரகாரகன் ஆட்சி பெற்ற குருவை சனி பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு முதலில் பெண் குழந்தை, பிறகு ஆண் குழந்தை என்பது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் குரு பங்கமானாலே முதலில் பெண் வாரிசை தான் கொடுப்பார். இதே குரு நீசமாக இருந்தால் கண்டிப்பாக ஆண் குழந்தை என்பது இருக்காது. குரு இங்கே 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே ஆட்சி பெற்ற குரு தன்னுடைய காரகமான ஆண் வாரிசை இந்த ஜாதகருக்கு தந்தை ஆக வேண்டும். மற்றபடியாக இவருடைய வாழ்க்கை நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. ராகு திசை ஆரம்பித்தவுடன் சற்று சறுக்கல். இந்த ராகு திசை முழுமையான யோக பலன்களை முற்பகுதியில் இந்த ஜாதகருக்கு தராது. ஏனென்றால் ராகுக்கு வீடு கொடுத்தவன் குரு சனியின் பார்வையில் இருந்தாலும், அவர் ரிஷபராகுவாகவே இருந்தாலும் தன்னை பார்க்கும் கிரகத்தின் பலனை ராகு எடுத்து செய்வார் என்பதால் செவ்வாயினுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களை ராகு இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செய்வார். அதிலும் குறிப்பாக ராகு திசை சனி புத்தியிலிருந்து இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனைகள், அதாவது கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் போன்ற மன உளைச்சல்கள் இந்த ஜாதகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தற்பொழுது புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. புதன் புத்தி ஓரளவு நன்றாகவே செல்லும். புதன் உச்ச சனியின் பார்வையில் இருந்தாலும் சுக்கரனுடன் இணைந்திருக்கிறார். புதனும் சுக்கரனும் 2 டிகிரி இணைந்திருக்கிறார்கள். இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. ஜாதகர் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தாலே அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு வகையில் குறைத்துக் கொள்வார். லக்னத்தை பாவர்கள் யாரும் பார்க்கவில்லை. லக்னாதிபதி ஓரளவு நன்றாகவே இருக்கிறார். ராசியும் ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. சரிங்களா? ராகு திசை இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தியிலிருந்து நல்ல பலன் தரும். எப்பொழுதுமே ராகு திசை சுக்கர புத்தி வரைக்கும் நல்ல பலன் நடக்கலைன்னா சுக்கர புத்தியிலிருந்து நல்ல பலன் நடக்கும். அடுத்து
வருகின்ற குரு திசையும் இந்த ஜாதகருக்கு கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பில் இருந்தாலும் அவர் வக்ர நிலையை அடைவதால், ஒரு கிரகம் வக்கரம் அடைந்து விட்டாலே அவர் இயல்பான நிலைக்கு மாறுபட்ட பலன்களை செய்யும் என்பதற்கு இந்த குரு பார்த்தீங்கன்னா வக்கரமானதுனாலே கேந்திராதிபத்திய தோஷத்தை எழுந்தால், ரெண்டாவது உச்ச சனியின் பார்வை பெறனாலும் கேந்திராதிபதி தோஷம் அடிவிட்டு போகிறது. குரு வம்ச யோக பலன்களை ஓரளவு நன்றாகவே இந்த ஜாதகருக்கு குரு தசையில் சேருவார். எனவே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஓரளவு அடிப்படையில் ஓரளவு நல்ல நிலையை அடையக்கூடிய ஜாதகம், ஓரளவு தான். பெரிய யோக அமைப்புள்ள ஜாதகம் என்று கொண்டு நடுத்தரமான ஜாதகம் என்று தான் நாம் கூற வேண்டும். ஏனென்றால் லக்னாதிபதி உச்ச சனியின் பார்வையில் இருக்க, லக்னத்துக்கு சுபர் பார்வை இல்லை. இரண்டாம் இடத்தில் உச்ச சனி இருக்கிறார். அடுத்ததாக நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டுவது தசாபுத்தி அமைப்புகள் தான். ரிஷபராக ஒன்றும் இவருக்கு கொட்டி கொடுத்து விட மாட்டார், அதே சமயம் கீழே பறித்து தள்ளவும் மாட்டார். ஓரளவு சுக்கிர புத்தி வரை சுமார் சில மனக்கசப்பான சம்பவங்கள் இந்த ஜாதகருக்கு ராகு தசையில் நடக்கும். சுக்கிர புத்தியிலிருந்து ஓரளவு நன்றாகவே இருக்கும். அடுத்து குரு சனி தசைகள் இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும். எனவே இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஓரளவு வலுப்பெறுவதால் இந்த ஜாதகம் ஒரு ஆவரேஜான ஜாதகம். இந்த ஜாதகருக்கு அதாவது எந்த கிரகமும் முழுமையான யோக பலன்களை தரும் நிலையில் இல்லை, அதே சமயம் முழுமையாக கெடு பலன்களை தரும் நிலையிலும் இல்லை. எனவே வாழ்க்கையில் ஒரு 50% நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் என்றுதான் இந்த ஜாதகத்தை நாம் கூற வேண்டும். இப்படித்தான் ஒரு ஜாதகத்திற்கு லக்னாதிபதியின் வலுவை கணக்கிட்டு பலன் கூற வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.